இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் பொட்டு என்கின்ற லட்சுமி. இதை எழுதியிருக்கிறவங்க அங்குலக்ஷ்மி. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. வீரபாண்டிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. இவங்க இந்த வயதில், அதாவது 60க்கு மேற்பட்ட வயதில் தான் தினமும் பேருந்து பயணங்களாகட்டும், எங்கேயாவது போகும்போதாகட்டும், இயல்பாக பார்க்கக்கூடிய சில விஷயங்களை மையக்கருவாக வச்சு திருப்பூர் மாவட்டத்தையே சார்ந்து இந்த மாவட்டத்துக்குள்ளாரையே அங்கங்கே முக்கியமான சில இடங்கள் இருக்குது, அங்கேயே இந்த கதைகள்லாம் நடக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கதை தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. 15 சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. எல்லா சிறுகதைகளையுமே மனிதாபிமானத்தை ரொம்ப அடிப்படையாக சொல்ல வருது. கமல் சார் ஒரு படம் இருக்கும், அன்பே சிவம்னு சொல்லிட்டு. அந்த படம் எப்பொழுதும் அன்பை போட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த புத்தகம் அன்பையே பிரதானமாக காட்டுது. வெளியிடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி அன்பாக இருக்கணும், அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழ போயிட்டோம்னா சமுதாயத்தில் அவனுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்ன அப்படின்னா, தான் வாழ்நாளில் தினமும் சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிறுகதை தொகுப்பாக கொண்டு வந்துட முடியும்னு அவங்க நினச்சி அந்த எடுத்திருக்கக்கூடிய முயற்சியும் அதில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், ஏன்னா ஒரு பெண்ணாக ஒரு ரொம்ப சந்தோஷத்தையும், என்ன சொல்கிறது, இன்னும் இவங்க நிறைய எழுதணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. இந்த சிறுகதை தொகுப்பை பற்றி பார்க்கலாம். இதில் 15 சிறுகதைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. 15 சிறுகதையுமே ரொம்ப ஒரு அழகான சிறுகதை. இதில் டவுன் பஸ், வாடகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எளிதான சாதாரணமான மனிதர்கள், நம்மளை போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு அந்த வாடகை வீட்டின் மூலமாக, அந்த வாடகை வீட்டினுடைய உரிமையாளர்கள் மூலமாக எவ்வளவு சங்கடங்களை சில நேரங்களில் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இறந்துடுறாங்க. அவங்க இறந்த போது அந்த பிணத்தை வாடகை வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளர் மறுத்துடுவார். மறுத்த போது அந்த கதாபாத்திரத்தினுடைய கணவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு காதல் திருமணம் புரிஞ்சுட்டு திருப்பூர் மாநகரத்தில் வந்தாரை வாழ வைக்கும் இந்த தொழில் நகரத்தில் நாங்கள் வீடு எடுத்து தங்கி இந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு குழந்தை பேச்சில் அந்த பெண் இறந்துடுறாங்க. அப்போது அந்த பிணத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வருத்தப்படும் போது அதில் அகிலா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் அந்த பிணத்தை எங்கேயும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நான் என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மகன்கிட்ட சொல்லி அவங்க அந்த கதாபாத்திரத்தினுடைய உடலை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த இடத்துல அவங்களுக்குரிய ஈமச்சடங்குகள் எல்லாம் செய்து அதை முறைப்படி கொண்டு போய் மின்மயானத்தில் அழகாக அதை தகனம் பண்ணி ஒரு நல்ல தலை சிறந்த ஒரு இரக்கமுள்ள ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மிக அருமையாக இருந்தது. இதை விட ஒரு நல்ல ஒரு புரிதலான ஒரு கதாபாத்திரத்தை இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்களே அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பேருந்து பயணங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒருத்தங்களை கடைசி வரையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிற மாதிரியான ஒரு கதை, அது ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொரு கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையோட இந்த திருப்பூர் நகரத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு தன்னுடைய மகன் இங்கே வேலை செய்கிறாங்க. அந்த மகனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துல அந்த முகவரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கும்போது இந்த அகிலாங்கிறவங்களும் அவங்களுடைய தோழியும் 2 பேரும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உணவு கொடுத்து எல்லாம் செய்யும்போது அந்த அம்மா நன்றியோட அந்த அம்மா நம்ம ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மலரும் நினைவுகளான ஒரு புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க மகனை சந்திச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கும் இடையில் கடிதம் மூலமாக அந்த நட்பு தொடர்ந்துட்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஒரு விசேஷம், அகிலா அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது அந்த விசேஷத்திற்கு அவங்க வர்றாங்க. வரும்போது
போது தன்னுடைய உறவுமுறைகள் செய்த சீரை காட்டிலும் பல மடங்கு சீர் வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த நெகிழ்ச்சியான ஒரு இதை வந்து பார்த்து ரொம்ப பூரிக்கிறாங்க. அதாவது பல தூரங்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட என்றோ செய்த ஒரு உதவி மனதில் நினச்சிக்கிட்டு அந்த உதவிக்கும் அந்த நட்பை வந்து போற்றுதல் விதமாக அந்த சீர் இருக்கும். அதுக்கப்புறமும் அவங்க போயிட்டு திரும்பவும் கடிதம் மூலமாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த கடித போக்குவரத்தும் வர்றதில்லை. அப்போது இவங்க அகிலா அவங்க வந்து நினைக்கிறாங்க, அடடா எங்கேயாவது இந்த உறவுகள் விட்டு போயிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய புகைப்படம் அவங்களுடைய வீட்டில் இருக்கும் இல்லையா அப்படின்னு. புகைப்படங்கள் வந்து எடுக்கிறது எவ்வளோ ஒரு மலர் நினைவுகள் அப்படிங்கிறத வந்து இதில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் பஸ் நிறுத்தாமல் பேருந்து பயணத்தின் போது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன இந்த டவுன் பஸ் எல்லாம் நிறுத்த மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற அந்த விபத்தில் மனிதாபிமானத்தோட ஒரு பெண் வந்து அவங்களை எப்படி காப்பாற்றி அந்த பஸ்ஸுக்கு எதிராக அவங்க தர்ணா செஞ்சு அதை வந்து அந்த இதை எப்படி உறவை வளர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த அம்மா வந்து நன்றியோடு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளையும் ஒரு ரொம்ப குட்டி கதையை ஒரு 2 பக்கத்தில் முடிச்சிருக்கும் போது மொத்தத்தில் இந்த புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாவே ஒரு அன்பை அடிப்படையாக வச்சு, அதாவது சொல்லுவாங்க மனிதனாய் இருக்கிறது வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக வாழணும் அப்படின்னா நல்ல மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், அன்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய சமூக சிந்தனைகளை வந்து இவங்க இதில் விதைச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிக்கிறவர்களுடைய அனைவருடைய மனதிலும் அந்த அன்பு என்ற சமூக சிந்தனை மாற்றங்கள் வந்து நிச்சயமாக விதைக்கப்படும். அப்போ விதைக்கப்படும் போது எதிர்கால சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதையெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன நாடகமாக அரங்கேற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்கள சந்தித்த போது அதையும் சொன்னேன் நான். இந்த மாதிரி இதையெல்லாம் நாடக வடிவில் கொண்டு வரலாம், அழகாக இன்னும் வசனங்கள் எல்லாம் நிறைய எழுதி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். வாழ்த்துக்கள் அங்கலட்சுமி அக்கா.